பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்திருப்பதற்காக நன்றி. அன்பின் கடவுளே, உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், அந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும், அதன்படி வாழ்வதற்கு உம்முடைய வல்லமைக்காகவும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்றோம். நீர் தாமே உம்முடைய வார்த்தையால் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளிலும் எங்களுக்கு என்ன நாம் அறிய வேண்டுமோ அதை உம்முடைய வார்த்தை வழியாக அறிவித்து அதை விளங்கப்படுத்தி அதில் நாங்கள் வாழ்ந்து வெற்றி அடைய ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு நிறைந்திருக்கட்டும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்தையும் ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமையினால் ஆட்கொண்டு உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை தாரும். அனைத்து தடைகளும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில நாம் மனம் ஒன்றிக்க முடியாதபடி, நம்முடைய உடல்நிலையோ மனநிலையோ ஒருபோதும் தடையா இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே எங்களை இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமைக்குள் ஆட்கொண்டு வைத்துக்குள் வழி நடத்துவீராக. இயேசுவை நாம ஜெபித்து உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஸோ நன்றி. அப்ப இன்றைக்கு நாங்கள் நிறைவழிக்கும் கடவுள் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். நிறைவழிக்கும் கடவுள். ஸோ அதுக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற வேதாகம பகுதி விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. ஸோ இந்த பகுதியை நான் வாசிப்பேன். அதுக்கு பிறகு சில பகுதிகளை நான் உங்களிடத்திலே கேட்பேன். அப்பொழுது நீங்கள் அதை வாசிக்கலாம். அதே நேரத்திலே இதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பிலே போட்டிருந்தோம். ஸோ அந்த கேள்விகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். என்றால் அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்லி கொண்டு போகும் பொழுது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பது உங்களுக்கு சிறப்பாக விளங்கும். அதற்கான விடைகளையும் நீங்கள் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். ஸோ விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1-7 வரை. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடங்கியிருந்தனர். அவர்கள் இரபதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஆண்டோர் மோசையிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஸோ இது ஆண்டவர் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஸோ இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் சில முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். என்றால் இது இஸ்ராயேல் மக்களுடைய விடுதலை பயண வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற முக்கியமான சில நிகழ்வுகள். இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலை. இரபதீம் வந்த பொழுது அங்கு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. என்றால் அந்த இடம் மிக வறட்சியான ஒரு இடம். அங்கு தண்ணீர் எடுப்பதற்கான எந்த வாய்ப்புமே இருக்கவில்லை. ஸோ அங்கு வந்தோடனே எல்லா தாகம் அடுத்தது, தண்ணீர் இல்லை. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், மோசையோடு சண்டை போடுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பாறையிலிருந்து தண்ணீர் உருவாகும்படி செய்து அவர்கள் நிறைவாக பருகும்படி, கால்நடைகளுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார். ஸோ இந்த பகுதியிலிருந்து முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ராயேல் மக்களின் பலவீனம் என்ன? இந்த அவர்களுடைய விடுதலை பயண வரலாற்றிலே இஸ்ராயேல் மக்களுக்கு இருந்த ஒரு மகா பெரிய பலவீனம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால்,
அவர்களுக்கு எப்பொழுது தேவைகள் வருகிறதோ அப்பொழுது அவர்கள் விசுவாசத்திலே விழுந்து போகிறார்கள். அவர்களுக்கு தேவை வந்த பொழுதெல்லாம் கடவுள் சந்தித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் தேவைகள் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வையை கடவுள் மேல் வைப்பதற்கு பதிலாக தங்களுடைய மாமிசத்தின் மேல் வைக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வைத்த பின்பு சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள், வழி நடத்துகிற அவர்களுடைய ஆன்மீக தலைவரோடு போராடுகிறார்கள், கடவுள் மேல் சந்தேகப்பட ஆரம்பிக்கின்றார்கள். இது இஸ்ராயல் மக்களுடைய ஒரு பெரிய பலவீனமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் இந்த பலவீனம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பாடம் என்னவென்றால், நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் என்ற ஒன்று உண்டு. அது நமக்கு தெரியும், சில நேரத்திலே பிறருக்கும் தெரியும். ஆனால் அதிகமான நேரத்திலே அவைகள் நமக்கு தான் தெரியும். எங்களுடைய பலவீனம் என்ன என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் ஒரு போதனை கேட்கும் பொழுது அல்லது ஒரு விடயம் நடக்கும் பொழுது எங்களுக்கு மட்டும் தெரியும், ஓஹோ இது எங்களுடைய பிழை, அல்லது இது என்னுடைய தவறு, அல்லது இதிலே நான் தான் தவறு அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே அந்த தவறு கட்டாயமாக புரியும். ஆனால் சில நேரம் வெளியிலே மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த பலவீனங்கள் என்ன என்பதை நாம் அடையாளம் கண்டு அந்த பலவீனங்களில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு செபித்து முயற்சி செய்து வெளியே வந்தால் ஒழிய கடவுளுடைய நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து கொண்டே இருப்போம். அதே நேரத்திலே கடவுளால் எங்களை பயன்படுத்தவும் முடியாது. அப்படி இறைவனங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாராக இருந்தால், அல்லது சில நேரத்திலே பயன்படுத்தப்படக்கூடியதான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், சரியோ என்ற சில நேரத்திலே எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது, அப்போ நம்மால் பயன்பட முடியாது. சில நேரத்திலே வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணமாக எங்களுடைய சிவ வழிபாட்டில் ஒருவர் பங்கு பெறுகிறார் என்றால், அவர் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறார் என்றால் நாங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். அப்ப வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது அதிலே அவர்கள் செயல்படுவார்கள். அப்படி செயல்படும் பொழுது அவர்களுக்குள்ளே சில பலவீனங்கள் மறைந்திருக்குமாக இருந்தால் அந்த பலவீனங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறிவிடும். அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் சரியாக இருந்தாலும் அல்லது பாதுகாக்கப்பட்டாலும் காலப்போக்கிலே அவருடைய பலவீனங்கள் இருந்து அவர்கள் மாறாமல் இருக்கும் பொழுது அந்த பலவீனம் அவர்களுடைய ஆன்மீகத்தை பெரிய அளவு பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாதிக்க ஆரம்பிக்குமாக இருந்தால் அவர்களால் மீண்டும் அந்த இறைபணி வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் பிரகாசிக்க முடியாமல் போய்விடும். என்றால் மக்கள் அவர்கள் மேல் தவறான ஒரு பார்வையை வைக்க ஆரம்பிப்பார்கள். கடவுளும் அவர்களை பயன்படுத்த முடியாமல் போகும். ஆகவே முதலாவது எங்களுடைய பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியம். அந்த பலவீனங்களை முக்கியமாக நாம் யார் மூலமாக அறிந்து கொள்வோம் என்றால், எங்களோட அதிக நெருக்கமாக இருக்கிறவர்கள், அப்ப எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்கள்தான் எங்களுடைய பலவீனத்தை எங்களுக்கு எடுத்து சொல்வது கடவுள் பயன்படுத்துகிற ஒரு முக்கிய கருவி. ஆகவே எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது எங்களுடைய நெருக்கமாக உள்ளவர்கள் எங்களை பற்றி ஒரு குறையை அல்லது மாற வேண்டிய ஒரு கருத்தை சொல்லுவார்களாக இருந்தால் கட்டாயமாக அதை கேட்டு அதற்காக நாம் தனிமையாக நன்றாக செபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை பழக்கிவித்துக் கொள்வோமாக இருந்தால் சாத்தான் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. நாம் நாளுக்கு நாள் இறைவனுடைய ஆசீரிலும் வல்லமையிலும் வளர்ந்து வர முடியும். சரி, இரண்டாவது பார்த்து கண்டால் அவர்கள் தங்களுடைய பலவீனம், அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க முடியாததனால் அவர்கள் பலவீனப்படுகிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள், எதிர்மாறாக நடக்கிறார்கள். அப்படி என்றால் இரண்டாவது கேள்வி பாருங்கள், அப்ப நம்பிக்கை நமக்குள் எவ்வாறு உருவாகும்? அப்ப இறைவனுடைய வழியில நடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு தேவை வருகிறது, சந்திக்கப்படுகிறது, சந்தோஷப்படுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அடுத்த முறையும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நம்பிக்கையிலிருந்து விழுந்து போகாமல் உறுதியாக நம்பிக்கையிலே இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானது என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதை நானே வாசிக்கிறேன், நீங்கள் எடுக்க வேண்டாம் என்ற அந்த உங்களுடைய வேதாகம் போதையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 17வது இறை வார்த்தை, இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 10:17வது இறை வார்த்தை. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும், கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு என்று ரோமர் நிறுவத்தில் எழுதப்படுகிறது. அதாவது அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் என்று. இப்ப நம்பிக்கை நமக்கு எவ்வாறு உருவாகிறது என்றால், கிறிஸ்துவை பற்றி அல்லது இறைவனை பற்றி, இறைவனுடைய வழிநடத்தலை பற்றி நாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அதன் வழியாக நமக்கு
நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி உண்டு. அப்படி என்றால் நிறைய பேர் இப்பொழுது கேட்கிறார்கள், நாள் முழுவதும் கேட்கிறார்கள் என்றால் இப்ப மீடியாவெல்லாம் நிறைய அதே போய்கொண்டிருக்குது. அப்ப நாள் முழுவதும் எவ்வளவு பேர் கேட்கிறார்கள். அப்ப நாள் முழுவதும் கேட்பதனால் அவர்களுக்கு நம்பிக்கை வளர்ந்திருக்கிறதா? அதுபோல நம்முடைய கூட்டங்களே ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். இப்படி கேட்பதனால் நம்பிக்கை வளர்கிறதா? ஆம், வளர்கிறது. பட் எந்த அளவுக்கு வளர்கிறது என்பது கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன கூற வருகிறேன் என்றால், நாம் வரும் அப்படியே ஒரு ஒரு கடமைக்காக கேட்பது போல, அல்லது கட்டாயமாக ஏதோ ஒரு வேற ஒன்றும் கேட்க விருப்பமில்லை, அதனால இதை கேட்கிறோம் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நம்பிக்கை வளராது. மாறாக நாம் ஒரு 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 போதனையை கேட்கும் பொழுது, கடவுள் இதிலிருந்து என்னோடு என்ன பேசுகிறார் என்ற ஆர்வத்தோடு யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் நம்பிக்கை வளர முடியும். இன்றைக்கு இதை கேட்கிறேன், கடவுள் இதிலிருந்து என்னோடு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன கூறுகிறார், நான் இதிலே நான் செய்ய வேண்டியது என்ன என்ற கவனத்தோடு யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் நம்பிக்கை வளர முடியும். அதனாலதான் நாங்கள் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த முக்கியமான விடயங்களை அண்டர்லைன் பண்ணி அதை குறிப்பெடுத்து வாசிக்கும் பொழுது அதிலே அக்கறை காட்டுகிறோம். அவ்வாறு அக்கறை காட்டும் பொழுது அதிலே நமக்கு நம்பிக்கை வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சோ மூன்றாவது கேள்வி பார்த்துக்கொண்டால், அப்ப அலகை கடவுளை பற்றி நாம் அறியாமலும் கடவுளை நாம் அறிவிக்காமலும் ஏன் தடுக்கின்றான் என்று பார்க்கிறோம். அதாவது நம்பிக்கை என்பது இறைவனை அறிவதனால் உண்டாகிறது, இறை வார்த்தை அறிவதனால் உண்டாகிறது. அப்ப அலகை என்ன செய்கிறான் என்றால், இந்த இறை வார்த்தையை மக்கள் கேட்காதபடி அவன் தடுக்க பார்க்கின்றான். சரியோ? அப்ப ஏன் அலகை நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை நமக்குள் வராதபடி அவன் தடுக்க பார்க்கிறான், அல்லது இறை வார்த்தையை நாங்கள் அறிவிக்காதபடி ஏன் அவன் தடுக்க பார்க்கிறான் என்றால், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:14. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றிய நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகா இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. சரி, அப்ப ரோமருக்கு பவுல் சொல்லும் பொழுது சில முக்கிய விடயம். முதலாவது பார்த்துக்கொண்டால், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள். சோ இது ஒரு ஆழமான நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் உள்ள ஒரு வார்த்தை. நாம் கிறிஸ்துவை நோக்கி எப்பொழுது மன்றாட ஆரம்பித்தோம் என்றால், கிறிஸ்துவை பற்றி கேட்க ஆரம்பித்த பொழுதுதான் நாம் கிறிஸ்துவிடத்தில் மன்றாட ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போய் வந்தோம், ஆனால் கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் மன்றாடினோமா என்றால் இல்லை. புனிதர்கள் வழியாக நாம் பரிந்து பேசணும். ஆனால் இந்த புதுவாழ்வு இறை வழிபாட்டில் இறை வார்த்தையை கேட்க 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 கிறிஸ்துவை பற்றி அறிய, அல்லது நாங்கள் கிறிஸ்துவிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை பற்றி அறியும் பொழுது மட்டும்தான் பார்த்திருந்தால் நம்முடைய செபம் கிறிஸ்துவை நோக்கி மாறுகிறது. அப்ப நாம் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கின்றது. அப்ப இரண்டாவது, தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? இப்ப சாத்தான் ஏன் தடுக்கிறான் என்றால், முதலாவது கிறிஸ்துவை நோக்கி நாம் மன்றாடக்கூடாது. அப்ப கிறிஸ்துவை பற்றி நாம் அறியக்கூடாது, அவ்வளவுதான். பைபிள் வைத்திருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருங்கள், கோயிலுக்கு போங்கள், வாங்கள், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் மன்றாடக்கூடாது. கிறிஸ்துவிடத்தில் மன்றாட ஆரம்பிக்கும் பொழுது அங்கு உண்மையான ஆன்மீகம் உருவாக ஆரம்பிக்கிறது, அங்கு ஆன்மீகம் வளர ஆரம்பித்து விடும். இப்ப சாத்தானுடைய வேலை என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் மன்றாட வேண்டாம், நீங்கள் எல்லாரிடத்திலும் கேளுங்கள். உதாரணமாக எங்களுடைய கூட்டத்துக்கு வருகிற ஒருவர் என்னிடத்திலே மட்டும் நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் கிறிஸ்துவிடத்தில் மன்றாடாமல் இருப்பாராக இருந்தால் எங்களுடைய இறை வழிபாடு நடத்துவதிலே அர்த்தம் இல்லை. அப்படி அது இறை வழிபாடும் அல்ல. இறை வழிபாடு என்றால் இறை வழிபாட்டுக்கு வருகிற அனைவரும் கிறிஸ்துவிடத்தில் மன்றாட வேண்டும். அவர்கள் என்னிடத்தில் ஒரு வழிபாடு நடத்துகிற இடத்திலேயே மட்டும் பரிந்து பேசுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ ஒரு வளர்ச்சி அல்ல. அதுபோல நாமும் ஆலயம் போகிறோம், வருகிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவிடத்தில் மன்றாடாமல் பரிந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் இன்னொருவர் வழியாக அல்லது புனிதர்கள் வழியாக நாம் ஆன்மீகத்திலே வளர ஆரம்பிக்கவில்லை.
அப்ப அழகு என்ன செய்கிறார் என்றால், நாம் கிறிஸ்துவை நோக்கி மன்றாடாதபடி தடுக்க பார்க்கிறார் முதலாவது. அவரிடத்திலே அவரை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கும் பொழுது இயேசு என்று சொல்ல ஆரம்பித்தால் அழகையால் நிக்க முடியாது. அதனால் அதுக்கு பலகீனமாகிவிடும். அப்ப இயேசு என்ற வார்த்தையிலிருந்து முதலாவது நம்மை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, அவரை பற்றி கேட்டால் தான் அவர் மேல் நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப அழகை என்ன செய்கிறார் என்றால், அப்ப கிறிஸ்துவை பற்றி கேட்காதபடி அவரை அது தடுக்க பார்க்கிறான். அப்ப கிறிஸ்துவை அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு கதை சொல்லப்படும், அல்லது அங்கே இறைவார்த்தையில் இருக்கிறது மீண்டும் சொல்லப்படும், அல்லது ஒரு கவிதையாக சொல்லப்படும். இது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அறிவை வளர்த்ததை தவிர ஆன்மீகத்தை வளர்க்காமல் போகின்றது. அப்ப இறை போதனை என்பது ஒரு கதை சொல்லுவதல்ல, அல்லது இறை போதனை என்பது சும்மா ஒரு விடயத்தை மிக அறிவு சார்ந்த அளவில் பேச்சு முடிப்பதல்ல. இறைவார்த்தை அறிவிப்பு என்பது கடவுள் யார், கடவுளுடைய விருப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கை ஏன் மாற வேண்டும், அல்லது மனம் மாறுங்கள் என்கின்ற சில விடயங்கள் அங்கு ஆணித்தரமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இறை வார்த்தை என்பது கடவுள் மக்களோடு பேசுவதும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை இறைவனிடத்தில் மாற்றுவதும், அதுதான் இறைவார்த்தை அறிவு பணி. இப்ப அழகு என்ன செய்கிறான் என்றால், அந்த வார்த்தையை அறிவிக்காதபடி தடுப்பான். ஏனென்றால் அதை கேட்க ஆரம்பித்தால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வந்துவிடும். கிறிஸ்துவின் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தையோ வாழ்க்கையோ அழகையால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அனுப்பப்பட்டால் தான், அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? அனுப்பப்பட்டால் தான் அறிவிக்கப்பட முடியும். அப்ப என்ன செய்யப்படுகிறதுனால், நற்செய்தி அறிவிப்பது என்பது நாம் சென்றும் அறிவிக்க அழைக்கப்படுகிறோம், அனுப்பப்பட வேண்டும். அதனாலதான் பார்த்துக்கின்றால் இந்த நற்செய்தி பணியிலே ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் கூட கொடுக்கப்பட வேண்டும். எல்லோரும் நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே இறைவார்த்தையை நாங்கள் அறிவிக்க வேண்டும். அப்ப நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகா இருக்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளுடைய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள் அழகான ஒன்றாக தெரிகிறதாம். எல்லா பாதங்களும் அழுக்காக தெரியும் பொழுது நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் அழகாய் தோன்றும். அதனாலதான் நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, அது இப்படி போதிக்கிறது மட்டுமில்லை, ஏதோ ஒரு விதத்திலே வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தால் அதை நாம் செய்யும் பொழுது கடவுள் பார்வையிலே அது அழகான ஒரு பாதையாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்து நாங்கள் எழுதுகிறோம். இந்த பெண்ணை எழுதும் பொழுது முன்னிலை இருக்கின்ற அந்த கூரோண்டு அதெல்லாம் எழுத ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே இருக்கிற இங்க் எழுத ஆரம்பிக்குது. ஆனால் அதை எழுதுவதற்கு பார்த்துக்கிட்டா இந்த பெண்ணிலே எவ்வளவும் பயன்படுத்தப்படுது. மேலே இருக்கிற கவரா இருக்கலாம், உள்ளே இருக்கிற அந்த போல், சின்ன போல், அதுக்குள்ளே இருக்கிற இங்க். ஸோ இதெல்லாம் சேர்ந்தாதான் எழுத முடியும். அதுபோல நற்செய்தி அறிவு பணி என்பது பார்த்துக்கின்றால் போதிப்பது மட்டுமல்ல, அந்த அந்த போதனையை அல்லது இறை வழிபாட்டுக்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்வது நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணியாக மாறிவிடுகின்றது. ஆகவே அழகை ஏன் நாம் இறைவார்த்தையை கேட்காதபடி தடுக்கிறான் என்றால், நாம் கிறிஸ்துவை நோக்கி மன்றாடக்கூடாது, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது, இறைவார்த்தையை அறிவிக்க கூடாது. சரி, இப்ப விசுவாச குறைவு இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கேள்வி பார்த்துக்கின்றால், அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவு வந்த பொழுது அது எதை அவர்களுக்கு விளைவித்தது என்று பார்த்தீர்கள் என்றால், அது ஒரு முக்கியம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கூட விசுவாச குறைவு வரும் பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம் என்பதற்கு இதுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு விசுவாச குறைவு வந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? கடவுளை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், சண்டை பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். விடுதலை பயண நூலிலே 17ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 17ஆம் அதிகாரத்திலே ஒருவர் வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலே இருந்து 3வது வசனம் வரை. விடுதலை பயணம் 17 2வது வசனத்திலிருந்து 3வது இறை வார்த்தை வரை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். சரி, போதும், நன்றி, வெரி குட். சோ அப்ப விசுவாச குறைவு வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடவுள் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள், மோசையோடு முறுமுறுக்க சண்டை போட ஆரம்பித்தார்கள்.
சோ விசுவாச குறைவு நமக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் இதுதான். அதாவது கடவுள் மேல் நமக்கு சந்தேகத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, நாங்கள் இன்னொருவரோடு அல்லது எங்களை வழிநடத்துகளோடு அல்லது யூனோ ஒரு ஒரு சூழல் எதிராக நாங்கள் சண்டை பிடிக்கிறவர்களாக நாம் மாறி விடுகிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் விசுவாச குறைவு தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இப்ப விசுவாச குறைவு வரும் பொழுது எதிர்மறையாக நாம் என்ன செய்வோம் என்றால் ஜெபிக்க வேண்டும், கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதை செய்ய முடியுமா என்று கேட்டால் இல்லாமல் போகிறது. கடவுள் மேல் சந்தேகப்படவும் சண்டை பிடிக்கின்ற ஒரு சூழல் வந்து விடுகிறது. அப்ப இப்ப இதுல அடுத்த கேள்வி என்னவென்றால், கடவுளை அவர்கள் சோதித்தார்கள் என்று அங்கே மோசே சொல்லுவார். சரியோ? 17 2வது இறை வசனம் வாசியுங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். சரி, போதும், குட். இப்ப மோய்சன் இப்ப என்ன கேட்கிறார் பாருங்கள், நீங்கள் ஏன் கடவுளை சோதிக்கிறீர்கள் அப்படி என்று கேட்கிறார். அப்ப அவர்கள் இப்ப கடவுளிடத்திலே ஏதாவது கேட்டார்களா அல்லது என்று கேட்டால் இல்லை. அப்ப மோய்சன் இப்ப அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார்கள், கடவுளை ஏன் நீங்கள் சோதிக்கிறீர்கள்? அப்ப அதனாலதான் என்ன கேள்வி, கடவுளை சோதிப்பது என்றால் என்ன? அப்ப இயேசு கூட அலகை இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு இறைவார்த்தை சொல்லி இயேசுவை சோதிப்பார். நீர் மேலே குதியும், அப்பொழுது வான தூதர் உம்மை தாங்கிக் கொள்வார்களே. அப்ப இயேசுனா சொல்வார், கடவுளை சோதிக்காதே என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படி என்று சொல்வார். அப்ப கடவுளை சோதிப்பது என்றால் என்ன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. என்றால் பல முறை நாமும் கடவுளை சோதிக்கிறவர்களாக மாறி விடுகிறோம். கடவுளை சோதிப்பது என்றால் என்னவென்றால், கடவுள் இதை செய்வார் என்று எப்பொழுதெல்லாம் நாம் நம்பாமல் போகிறோமோ அப்பொழுது நாம் கடவுளை சோதிக்கிறவர்களாக மாறுகின்றோம். அப்ப மோகிசன் அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கடவுள் செய்ய மாட்டார் என்று ஏன் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளுகிறீர்கள்? அதாவது விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரத்தை இப்ப நாங்கள் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கும் கூட அவர்களுக்கு உணவு இல்லாமல் போகும். அப்ப இதே மாதிரியே மோகிசனோடு சண்டை பிடிப்பார்கள். எங்களுக்கு உணவில்லை, எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தீர் அப்படி என்று சண்டை பிடிப்பார்கள். அப்பொழுது பார்த்துக்கின்றால் மோகிசன் கடவுளை நோக்கி மன்றாடிய பின்பு கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுப்பார். காலையிலே அவர்களுக்கு மன்னா என்கிற அப்பத்தையும், மாலையிலே அவர்களுக்கு உண்பதற்கு இறைச்சியையும் கொடுப்பார். என்னால் அது அவர்களுடைய ஒரு முக்கிய உணவாக இருந்தது. அப்ப அவர்கள் முதல் அதிகாரத்திலே அவர்களுக்கு இறைவன் உணவு கொடுத்தார். அடுத்த 17ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது தண்ணீர் இல்லாமல் போகும் பொழுது உணவு கொடுத்த கடவுள் எங்களுக்கும் தண்ணீரும் கொடுப்பார் என்று அவர்களால் நம்ப முடியாமல் போகிறது. ஏனென்றால் அவர்களிடத்திலே அந்த விசுவாசத்தில் விழுகிற ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப முதலிலே உணவு கொடுத்த கடவுள் இப்பொழுதும் தண்ணீர் கொடுப்பார் என்று எப்பொழுது நம்பாமல் போகிறார்களோ அப்பொழுது நாம் கடவுளை சோதிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடயம் வரும் பொழுது நாங்கள் எப்பொழுது கடவுளை சோதிக்கிறவர்களாக மாறுகிறோம் என்றால், இந்த தேவையை இறைவனால் சந்திக்க முடியும் என்று நாங்கள் நம்பாமல், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இது நடக்கிறது, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம் அல்லது ஏன் இந்த பிரச்சனை என்று நாங்கள் எப்பொழுது நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளை சோதிக்கின்றோம். என்றால் இதற்கு முன்பு வழிநடத்திய ஆண்டவர் இனிமேலும் வழி நடத்துவார். அப்ப கடவுளை நாம் சோதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் வளருவதுதான் அதுக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறுகிறது. இப்ப கடவுளை சோதிப்பதென்றால் என்னவென்றால், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதுதான் கடவுளை சோதிப்பதனுடைய அடையாளமாகும், அல்லது கடவுளே சந்தேகப்பட ஆரம்பிப்பது. சரி, அப்ப அடுத்த கேள்வி என்னவென்றால், ஒரு குழப்பமான நேரத்தில் தலைவரின் கடமை அல்லது விசுவாசியின் கடமை என்ன என்பது பார்க்கிறோம். இப்போ ஒரு விசுவாச இன்மை வரும் பொழுது அவர்கள் குழம்புகிறார்கள். சரியோ? அப்ப நாம் அந்த குழம்பாமல், நாம் விசுவாசத்திலே குழம்பி அல்லது கடவுள் மேல் சந்தேகப்பட்டு கடவுளை சோதிக்கிறவர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய துன்பம் கஷ்டம் வேதனை வரும் பொழுது நாம் அதை தாண்டி நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது? அப்பதான் அந்த கேள்வி என்னவென்றால், குழப்பமான நேரத்தில் ஒரு தலைவர் அப்படி என்று சொன்னால் ஒரு குடும்ப அம்மா அப்பா அவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மீக வழிகாட்டிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மீக பணியாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்திலே ஒரு ஆன்மீக தலைவர் அவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழப்பமான நேரத்தில் ஒரு தந்தை, தாய் அல்லது ஒரு இறை பணியாளர் அல்லது இறை பணியாளருடைய ஒரு தலைமை பகுதியில் இருக்கிறவர்
அவர்களுடைய கடமை என்ன, விசுவாசத்திலே அவர்கள் உறுதியா இருப்பதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரத்திலே 5வது இறை வசனத்தை வேறொரு வாசிக்கின்றாலும் நீங்கள் வாசிக்கலாம். விடுதலை பயணம் 17 5வது இறை வார்த்தை. ஆண்டவர் மோசேயிடம் 4வது வசனத்தை வாசிங்கள். ஓகே. மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஓகே, 5வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ராயல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. 6வது இறைவார்த்தை. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ராயல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ராயல் தலைவர்கள் காண மோசே செய்தார். சரி, இப்ப இதுல இருக்கிற நம்ம எல்லோருடைய கடமை என்ன, அதே நேரத்திலே ஒரு ஆன்மீக தலைவருடைய கடமை என்ன, அல்லது குடும்ப தலைவருடைய கடமை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், மோயிசன் என்ன செய்தார் என்றால், அந்த மக்கள் எல்லாரும் குழப்பத்தோடு அவர்களிடத்திலே புலம்பிக் கொண்டு நிற்கும் பொழுது கல்லாலே எறிகிற அளவுக்கு அவர்கள் புலம்பி விட்டார்கள். சோ 5-10 ஆட்கள் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வழக்கம் என்னென்றால், ஒரு ஆள் கல்லால் எறிய ஆரம்பித்தால் எல்லாரும் அறிய ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப கல்லால் எறிய ஆரம்பித்தால் மோயிசனால் உயிர் தப்ப முடியாது. மோயிசன் பயந்து போய் என்ன செய்தார் என்றால், மிக சிறப்பாக அதிலே 4வது வசனம், மோசே ஆண்டவரிடம் அப்படின்ற அந்த வார்த்தையை நாம் கட்டாயம் குறிக்க வேண்டும். அப்ப மோசே என்ன செய்தார் என்றால், ஆண்டவரிடத்துல இப்பொழுது தன்னுடைய பிரச்சனையை கொண்டு வந்தார். சரியோ, மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக, மக்களே நீங்கள் அது ஆக்கும் இதாக்கும், உங்களுக்கு முதல் கடவுள் அதை செய்தாரே, நீங்கள் நம்பவில்லையா, அது அப்படி எல்லாம் செய்வதற்கு பதிலாக மோயிசன் உடனடியாக கடவுளை நோக்கி பார்க்கிறார், கடவுளிடத்திலே மன்றாடுகிறார். அப்ப மோயிசனுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்றால், மோயிசன் ஒவ்வொரு முறையும் கடவுளிடத்திலே மன்றாடுகிற ஒரு நபராக இருப்பார். இப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி, நாங்கள் ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும், ஆன்மீக வழிகாட்டிகளும், அல்லது பணியாளர்களும், குடும்ப தாய் தந்தை தலைவர்கள் எல்லாருமே முதலாவது செபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது நாம் செபிக்க வேண்டும். செபிப்பதென்றால் சும்மா போய் அப்படியே ஆண்டவரே என்று சொல்றது மட்டுமல்ல, செபத்திலே கூட நிறைய நாம் ஆழமாக வளர வேண்டிய விதங்கள் உண்டு. அப்ப செபத்திலே நாம் வளர்வதற்கு தனி சுபம் தான் மிக மிக அவசியம். தினமும் தனி சுபம் செய்கிற அனுபவம் நமக்கு வரும் பொழுது நாம் செபத்திலே ஆழமாக வளருவோம். அப்பொழுது எந்த பிரச்சனை, என்ன சவால்கள் வந்தாலும் நாம் அதை செபத்தினால் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செபிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கும் பொழுது, அல்லது செபத்திலே நாம் ஆழமாக வளராமல் போவோமாக இருந்தால், நாம் அவ்வளவு பெரிய வெற்றியை நாம் தேட முடியாது. நாம் செபிப்பு சும்மா அப்படியே ஒரு சாதாரணமாக இது பண்ணி கொண்டிருப்போமே தவிர சில விடயங்களை வெற்றி கொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஆண்டோர் சொல்வார், மலையை பார்த்து அகன்று போ என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்வார். இப்ப செபம் என்பது நிறைய பேர் என்ன செய்வார்கள், ஆண்டவரே இந்த மலையை நீர் அகற்றும், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்படி என்று மன்றாடுவார்கள். அது ஒரு செபம் தான். ஆனால் அது எல்லா நேரத்துக்கும் அந்த செபம் வேலை செய்யாது. சில செபம் என்ன சொல்றாங்க, இயேசுநாதர் என்ன சொல்வார் என்றால், அந்த மலையை பார்த்து அகன்று போ என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப நாங்கள் தான் அந்த பிரச்சனையை எதிர்த்து அதை நாங்கள் அகன்று போ என்று சொன்னாலே ஒழிய, கடைசி வந்தாலும் அந்த பிரச்சனை அகன்று போகாது. அது எங்களோடு இருக்கும், ஒட்டி கொண்டு இருக்கும். அதை அகற்ற வேண்டும் என்றால் சாதாரண ஒரு செப வளர்ச்சியோடு அதை செய்ய முடியாது. அது ஆழமாக நாம் வளரும் பொழுது மட்டும்தான் அதை நாம் எதிர்த்து அகன்று போ என்று சொன்னால் அதுக்கு அது செவிமடுக்குமே தவிர, மற்றபடி அந்த பிரச்சனை செவிமடுக்காது. அது எங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே முதலாவது நாங்கள் நாளுக்கு நாள் செபத்திலே வளர வேண்டும். அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், மோயிசன் கடவுளிடத்திலே மன்றாடின பின்பு என்ன நடந்தது என்றால், கடவுள் இப்பொழுது மோயிசனோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். கடவுள் மோயிசனிடத்திலே சொன்னார், சரி அப்படி என்றால் நான் உனக்கு கொடுத்த கோலை எடுத்துக்கொண்டு நான் அந்த பாறைக்கு முன்னாலே நிற்பேன், அங்கு அந்த பாறை அடி அப்படி என்று சொல்லுவார். சோ 2வது பார்த்தீர்கள் என்றால், மோயிசன் தான் செபிப்பது மட்டுமல்ல, கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கின்ற ஒரு வழிகாட்டியாக இருந்தார். சோ இது 2வது செபத்திலே நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. முதலாவது நாம் செபிக்க வேண்டும், 2வது கடவுள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிற அனுபவம் நமக்கு
வர வேண்டும். அதற்காக நாமும் வளர வேண்டும். கடவுள் சொல்லுவதை எவ்வாறு நாம் கேட்கிறோம் என்றால், நாம் செபித்து இறைவார்த்தையை வாசிக்கலாம், இறைவார்த்தை போதனைகளை கேட்கலாம், இறைவார்த்தை வாசித்து அதிலிருந்து நாங்கள் செபித்து கொண்டு ஒரு இறைவார்த்தை பகுதியை வாசித்து விட்டு அதிலிருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையில் என்னோடு என்ன நீர் பேசுகிறீர், எனக்கு சொல்லித்தாரும், நான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு இதுல இருந்து கிடைக்கிற நான் விடை என்ன, நான் என்ன செய்யணும் என்று எனக்கு சொல்லும் அப்படின்ட்டு நாங்கள் இறைவார்த்தையிலே வாசித்து அதிலிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும். கடவுள் அந்த வார்த்தையில் இருந்து நாம் செய்ய வேண்டிய பல விடயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை நாம் அந்த அனுபவம் நமக்கு வர ஆரம்பித்தாலே போதும், அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக ஆரம்பிக்கும். ஸோ 2வது, நாம் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க தெரிய வேண்டும். நிறைய பேர் நான் என்ற அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன், சொல்லுகிறார்கள் நாம் செபிக்கிறோம் பிரதர், செபிக்கிறேன் பிரதர். சரி, அவரிடத்துல நான் சில நேரம் கேட்பதுண்டு, செபித்தீர்கள், கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார் என்று கேட்டால் சிரிப்பார்கள். என்ன சொன்னார்னா அவர்களுக்கு தெரியுதில்லை, என்ன அப்படி என்றால் என்ன என்று தெரியாம இருக்குது. அப்ப உடனே உங்களுக்கு சொல்ல தெரியும், நான் ஜெபித்தேன் பிரதர், ஆனா கடவுள் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லை, அப்படி சொல்றது வேற விடயம். அப்ப நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி என்றால் ஓகே, நாங்களும் செபித்து அதற்கு என்ன பதில் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று கேட்போம் ஆண்டவரிடத்திலே என்று நாங்கள் அதை விளங்கப்படுத்தலாம். மற்றபடி உங்களுக்கு கடவுளிடத்தில் என்ன சொன்னார் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்த பிரச்சனையை வெற்றி கொள்ள முடியாது. அந்த பிரச்சனையாகவே இருக்க போகிறது. சரி, 3வது, மோயிசன் என்ன செய்தார் பாருங்கள். ஆண்டவரிடத்திலே முதலாவது செபித்தார், ஆண்டவர் சொன்னதை கேட்டார், அதுக்கு பின்பு என்ன செய்தாராம், ஆண்டவர் சொன்னதை செய்தார். அந்த நைல் நதியை அடித்த தடியை அந்த கோலோடு வந்து இப்பொழுது அந்த மலையை அடிக்கிறார் என்று பார்க்கிறோம். சோ 3வது, மோயிசன் வந்து அந்த தடியை கொண்டு வந்து அடிக்கிறார். சோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடினமான ஒன்றுதான். நாம் செபிக்கலாம், இறைவார்த்தை மூலமாக கடவுள் எங்களோடு என்ன சொல்லுகிறார் என்று கூட அறிந்து கொள்ளலாம். அதை செயல்படுத்துவது என்பது மிக மிக சவால் நிறைந்த ஒன்றுதான். மோயிசன் வந்து தடியை கொண்டு வந்து அடிச்சார் தானே, அப்ப அது என்ன ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே, அது ஒரு நல்ல விடயம் தானே என்று நாம் நினைக்கலாம். இல்லை, அதுக்குள்ளும் ஒரு கஷ்டம் மோயிசனுக்கு இருக்கிறது. அதையே நாம் பார்க்கலாம் பின்பு. இப்ப 3வது நாம் கற்றுக்கொள்வோம், கடவுள் எங்களோடு ஒரு விடயத்தை பேசுகிறார் என்றால், அல்லது ஒரு விடயம் நமக்கு இதுதான் சரி என்று புரிகிறது என்றால், அதிலே நாம் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்து அதிலே நாம் வாழ உறுதியா இருக்க வேண்டும். அதற்காக செபிக்க வேண்டும். இந்த 3ம் இணைந்துதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. செபிப்பது, கேட்பது, செய்வது. சரியோ? அப்ப நாம் கேட்பதை செயல்படுத்த ஆரம்பித்தாலே போதும், கண்ணீர் வர ஆரம்பிக்கும், ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். நாம் செபிப்பதால் மட்டுமல்ல, கேட்பதால் மட்டுமல்ல, செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் பாறையிலிருந்து தண்ணீர் வருமே தவிர, மற்றபடி கடவுளால் பாறையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர் என்கிற ஆசீர்வாதத்தை தர முடியாமல் போய்விடுகிறது. சரி, ஆகவே ஒரு தலைவருடைய கடமை என்ன என்று கேட்டால், ஜெபிப்பது, கேட்பது, செயல்படுவது. சரி, இப்ப கடவுள் வந்து இப்பொழுது மோயிசனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த கேள்வி, ஏன் இஸ்ராயேல் தலைவர்களை அழைத்து செல்லும்படி கடவுள் கூறுகிறார்? தெரியும். இன்னொரு வாசியங்கள், விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தை. ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரவேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல், நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. சரி, போதும். அப்ப இப்ப மோயிசனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ராயேல் மக்கள் உள்ள சில தலைவர்களை உன்னோடு அழைத்து கொண்டு போ அப்படி என்று சொல்லுகிறார். இப்ப இந்த தலைவர்கள் எல்லாரும் மோயிசனுடைய பக்கம் நின்றார்களா என்று கேட்டால் இல்லை, எல்லாரும் தான் மோயிசனுக்கு எதிராக முறுமுறுத்து கொண்டிருந்தவர்கள். இதுல இப்ப தலைவர்களை மோயிசன் என்னோடு வாங்கள் என்று கூட்டி அழைத்து கொண்டு போகிறது வந்து பார்த்துக்கலாம் என்றால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனை. அது அவர்களும் ஓமன் சொல்லி வரப்போகிறதும் அல்ல, மக்களும் அதுக்கு எதிராக தடை பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள். பட் இருப்பினும் இப்ப மோயிசன் வந்து அவர்களை கூப்பிடுகிறார். அப்ப கூப்பிடும் பொழுது அவர்கள் அதுல எத்தனையோ 10 கேள்வி கேட்டிருப்பார்கள். மோயிசனோடு தான் கடவுள் பேசினார். அப்ப இவர்களுக்கு அது தெரியாது. அப்ப இவர்கள் வந்து இவர்களை அழைத்து கொண்டு போறது மிக கடினமான ஒன்றுதான். அப்ப இந்த சவால் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நாம் மட்டும் கடவுளோடு நம்பிக்கையில் வளருவது என்பது இலகுவானது. இன்னொருவரையும் இறை நம்பிக்கையில் அழைத்து கொண்டு வருவது என்பது மிக மிக சவால் நிறைந்த ஒன்றுதான். சரியோ? ஆனாலும் நாம் சிறந்த செபத்திலே வளர ஆரம்பிக்கும் பொழுது, கடவுளுடைய வல்லமை நமக்குள் வளர ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், கடவுள் அவர்களை கீழ்ப்படியும்படி செய்வார். என்றால் கடவுள்
எங்களை வைத்து வழிநடத்த ஆரம்பிக்கிறார் என்றால் மற்றவர்களை கீழ்ப்படியும்படி அவர் கட்டாயமாக, கடவுளுடைய வேலை அது, அவர் அதை செய்ய ஆரம்பிப்பார். நாம் அவர்களை கீழ்ப்படுத்துவதற்கு ஏதாவது செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அது பிரச்சனையாகிவிடும். கடவுளோடு நாம் நெருக்கமாக வளர ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் என்றால் மற்றவர்களை அதற்கு கீழ்ப்படியும்படி அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். சோ இது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் கவனத்திலே வைத்து நம்முடைய ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டியது மிக அவசியமாகும். அப்ப இஸ்ராயல் மக்கள் தலைவர்களை ஏன் அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார்? ஒன்று பார்த்தீர்கள் என்றால், இந்த தலைவர்களுக்கு இப்பொழுது மோயிசன் சில விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. என்ன, இவர்களை தலைவர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார், ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் வளர வேண்டும். இருந்தால்தான் மக்களை அவர்கள் விசுவாசத்திலே வளர்க்க முடியும். இல்லை என்றால் அந்த கூட்டமே விசுவாசம் இல்லாமலேயே இருந்து கொண்டிருக்க போகிறது. அப்ப ஒரு தலைவரை விசுவாசத்தில் உருவாக்க வேண்டிய ஒரு கடமை அவர்களை வழிநடத்திய ஒரு தலைவருக்கு இருக்கிறது. சரியும். அப்ப அது போலதான் நாம் எல்லாம் இப்போ ஒரு பணியிலே பொறுப்பா இருக்கிறோம் என்றால், பணியிலே பொறுப்பா இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் முதல்ல விசுவாசத்திலே வளர்ச்சி விசுவாசம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பணியை செய்வது என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதுபோல அந்த பணியில இருக்கிறவர்களை நாங்கள் விசுவாசத்திலே உருவாக்கி கொண்டு பயிற்றுவித்து கொண்டு வர வேண்டியதும் அந்த ஆன்மீக வழிகாட்டியினுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் மேலே மேலே வளர்ந்து வர கூடியதாக இருக்கும். இப்போ ஏசுனா சொல்லுவார், நீங்கள் கச்சாடிகள் தண்ணீரை கொண்டு ஊற்றுங்கள். அப்ப அந்த பணியாளர் கொண்டு ஊற்றாமல் போயிருந்தால் அங்கே அற்புதம் நடந்திருக்காது. அதுபோல ஒரு பணியை செய்யும் பொழுது பணியில செய்கிற எல்லோருமே அந்த விசுவாசத்தோடு ஒன்றை செய்யும் பொழுது மட்டும்தான் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். உதாரணமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் வழிபாடு நடத்த போகிறோம். சரி, அப்ப யாரு சிற்றுண்டி கொண்டு வருவார் தெரியாதே. அப்ப யார் கொண்டு வருவார், யார் கொண்டு வருவார், அவர் அங்கு கேட்போமா, இங்கு கேட்போமா, அது செய்வோமா, இது செய்வோமா, இப்படி எல்லாம் குழம்பி அடிச்சு கொண்டிருந்தோம் என்றால் சில நேரத்திலே என்ன குழப்பமாக போய்விடும். முதலே அதற்கான ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது மிக கடமைதான். சரி, அப்ப அதை நாம் தவற விட்டுட்டோம். அப்படி என்றால் என்ன, கடைசி நேரம் ஒன்றும் செய்ய முடியாத கட்டம் என்றால் உடனே கடவுள் அந்த காரியத்தை பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, நீர் இதற்கான வாசலை திறப்பீராக. அவை நாங்கள் இப்பொழுது ஆக்களோடு கதைத்துக் கொண்டிருக்க நேரமில்லை, கதைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் இந்த வாரத்துக்கு வேண்டியதை நீர் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று அந்த பொறுப்பிலே உள்ளவர்கள் அந்த அளவு விசுவாசத்திலே வளர்ந்திருக்க வேண்டும். அப்ப என்ன உண்டாகிறது பாருங்கள், கடவுள் அதற்கு வேண்டியதை செய்கிறவராக மாறுவார். சோ அதனாலதான் அந்த விசுவாசத்திலே வளர வேண்டியது தலைவர்களுடைய ஒரு கடமை. அப்ப மோயிசன் இப்பொழுது அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த தலைவர்கள் இப்பொழுது மோயிசன் என்ன செய்கிறார் என்பதை அவர்கள் பார்த்த பின்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்களுக்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், பாருங்கள், இப்படிதான் நீங்க சண்டை பிடித்தீர்கள், மோயிசன் இப்படி செய்தார், அப்படி நடந்தது, அதனால நீங்கள் இந்த முறையும் சண்டை பிடிக்காதீர்கள் அப்படின்னு சான்று பகர வேண்டியதும் தலைவர்களுக்கு ஒரு கடமை. அப்ப அவர்கள் சான்று பகர வேண்டும் என்றால் இப்பொழுது மோயிசன் என்ன செய்கிறார் என்பதை அவர்களும் பார்க்க வேண்டும். குட். சரி, இப்ப அடுத்த கேள்வி பார்த்தீர்கள் என்றால், மோயிசனுக்கு கடவுள் என்ன சொன்னார் என்றால், நைல் நதி அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ என கடவுள் ஏன் மோயிசனிடம் அவ்வாறு கூறினார் என்று நாம் பார்க்கிறோம். சரியோ, அப்படித்தானே சொன்னார். அதாவது நைல் நதி அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். சரியா, 17ஆம் அதிகாரத்துல 5வது இறைவார்த்தை. அப்ப ஏன் அவ்வாறு நைல் நதி அடித்த கோலை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லப்படுகிறது? மோயிசன் அந்த கடவுள் கொடுத்த அந்த கோலை வைத்துக் கொண்டுதான் மக்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். சரி, அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நைல் நதி அடித்த கோலை எடுத்துக்கொண்டு போ அப்படி என்று கடவுள் கூறுவதற்குரிய ஒரு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இங்குதான் அந்த விசுவாசத்தினுடைய ஆழம் அடங்கி இருக்கிறது. அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பது இங்குதான் நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால், மோயிசன் நைல் நதியை இந்த கோலினால் அடித்த பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், நைல் நதியை மோயிசன் கோலினால் அடித்த பொழுது நைல் நதி என்னானது? குடிக்கிற தண்ணீர் இரத்தமாக மாறினது. குடிக்க இயலாத தண்ணீராக மாறினதே தவிர குடிக்க கூடாத தண்ணீர் குடிக்கிற தண்ணியாக மாற இல்லை. மோயிசன் அந்த நைல் நதியை அழித்த பொழுது குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிக்க இயலாத தண்ணீராய் மாறிற்று. அதுல வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ முடியாமல் போனது. இதுதான் மோயிசனால் நைல் நதியை அடித்த பொழுது நடந்த அற்புதம். இதை மட்டும்தான் மக்கள் கண்டிருக்கிறார்கள். இதைத்தான் மோயிசனும் கண்டிருக்கிறார்.
இந்த முதல் நடந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வாதைகள் எல்லாம் மோயிசன் தடியை அடிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிர்மறையான விடயம் தான் நடந்தது, நேர்மறையானது ஒன்றுமே நடக்கவில்லை. இப்ப இவர்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் எதிர்மறையானதல்ல, நேர்மறையானது நடக்க வேண்டும். இப்பொழுது இவர்களுக்கு தண்ணீர் வர வேண்டுமே தவிர இருக்கிற தண்ணீர் அழுக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன சொல்லப்படுகிறது என்றால், இப்ப கோலை நீ எடுன்னு சொன்ன உடனேயே இப்ப மோயிசனுக்கும் அங்கு வந்த இஸ்ராயல் தலைவர்களுக்கும் உடனடியாக அவருடைய கண்களில் வந்திருக்க வேண்டிய ஒரு நிலை என்னவென்றால், இல்லையே இந்த கோலை எடுத்தாலே எங்களுக்கு தண்டனை தான் வரப்போகிறது, சரியோ, இதிலிருந்து கடைசி வந்தாலும் எங்களுக்கு வாழ்வு வராது, இந்த கோலை எடுத்து அடித்த பொழுதெல்லாம் இதன் வழியாக எதிர்மறையான விடயங்கள் தான் நடந்ததே தவிர ஒரு நல்ல விடயமும் நடக்கவில்லை. அதுபோல இப்பையும் கோலை எடுத்த கடவுள் எடுக்க சொல்றார் என்றால் எங்களுக்கு என்னவோ எதிர்மறையான விடயம் நடக்க போகிறது என்றுதான் எல்லாரும் யோசித்திருப்பார்கள், எல்லாரும் பயந்திருப்பார்கள். என் மோசையை கூட சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கோலை கொண்டு வந்து இப்பொழுது இந்த மலையிலே நீ அடி அப்படின்னு சொல்லும் பொழுது அது கீழ்ப்படுகிறது இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய ஆழமான ஒரு வளர்ச்சி. கடவுள் அங்கு எனக்கு இவ்வாறு செயல்பட்டார், இங்கு எனக்கு இவ்வாறு செயல்படுவார் என்று நம்புவது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது நாம் ஆன்மீகத்திலே வளரும் பொழுதும் இறைவார்த்தை ஆழமாக அறியும் பொழுதும் கடவுள் எங்கெல்லாம் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார் என்ற அறிவு நமக்கு வளரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் எல்லா நிலையிலும் உறுதியாக இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர இல்லை என்றால் நாங்கள் விசுவாசத்திலே தளர ஆரம்பித்து விடுவோம், விசுவாசத்திலே உறுதியாக இருக்க முடியாமல் போய்விடுகின்றது. ஆகவே நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ என்று ஏன் அப்படி சொன்னார் என்றால் இதற்காகத்தான். சரி, அடுத்த கேள்வி, நைல் நதி அடித்த கோலை எடுக்கும்படி கடவுள் கூறிய போது மோயிசனுக்கும் இஸ்ராயல் தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் என்ன என்றால், நாம் பார்த்தது போல இதனால் எங்களுக்கு நன்மை நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் தான் இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பார்த்தீர்கள், சில நேரத்திலே கடவுள் ஒரு விடயத்தை செய் என்று சொல்லுவார். அது நம்முடைய பார்வையில் நம்முடைய அறிவிலே பார்த்தீர்கள் என்றால், இதை நான் செய்யத்தான் வேண்டுமா, இதை செய்தால் பிரச்சனை அதிகமாகி விடுமே, இதை எப்படி நான் செய்வது என்று பல குழப்பங்கள் நமக்கு வரும். அது இப்ப நான் சொல்வதை விட நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட சவால்கள் நிறைய வரும். தெரியும், இதை எப்படி நான் செய்வது, இந்த நேரத்திலே செய்ய முடியுமா, இவர்களிடத்திலே சொல்ல முடியுமா, அல்லது எப்படி நான் இதை சொல்லாமல் இருப்பது, அல்லது எப்படி சொல்லுவது, அல்லது இதை நான் எப்படி செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது, இதை செய்யலாமா, அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த சூழ்நிலை என்ன சொல்லும், இப்படி என்றால் நிறைய கேள்விகள் நமக்கு வரும். என்ற நாம் எங்களுடைய அறிவை வைத்து மட்டும் நாம் பார்ப்போம், இதை செய்தால் அவர்கள் இப்படி நினைத்து விடுவார்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, கடவுள் ஒன்றை சொல்லுவதற்கு நாம் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் கடவுள் அங்கே எங்களுக்கு சரியானதை செய்ய முடியும். ஆகவே நாம் விசுவாசத்திலே வளர்ந்து வரும் பொழுது ஒருபோதும் நம்முடைய சுயத்தை, நம்முடைய அறிவை, மக்கள் என்ன நினைப்பார்கள், சூழ்நிலை என்ன நினைக்கும் என்றெல்லாம் பார்த்தோம் என்றால் ஒருபோதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய பணியிலே கொண்டு வர முடியாது. மக்கள் என்ன நினைத்தாலும் சரி, சூழ்நிலைகள் என்ன நினைத்தாலும் சரி, நமக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கடவுளுக்கு மட்டும் நாம் கீழ்ப்படியவர்களாக இருந்தோம் என்றால் கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் எங்கள் மேல் வைத்திருப்பார். அப்படி இல்லை, நாங்கள் மக்களுக்காக, சூழ்நிலைக்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக நாம் மாற ஆரம்பித்தோம் என்றால் அந்த அபிஷேகம் நம்மேல் இல்லாமல் போகும், நாம் அந்த அபிஷேகத்துக்குள் செயல்படாமல் போய்விடுவோம். அதனாலே விசுவாசத்திலே வளர்ந்து வரும் பொழுது மிக மிக அவசியம் சூழ்நிலைகள், மக்கள், நிலைகள் இதெல்லாத்தையும் தாண்டி கடவுள் என்ன சொல்லுகிறார் அதுக்கு நாம் கீழ்ப்படிவதான் நமக்கு வெற்றி. என்றால் நைல் நதி அடித்த கோலை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு நோக்கம் இருந்திருக்கும். பட் இருப்பினும் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்கிறார். சரி, அடுத்த பகுதி பார்த்துக்கணும். அடுத்த கேள்வி, அப்படி என்றால் கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னாரே, அப்ப அந்த கோல் எதற்கு அடையாளம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கோல் எதற்கு அடையாளம் என்றால் நாங்கள் முன்பும் பார்த்திருக்கிறோம், கோல் இறைவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. சரியோ, பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் எங்கே எழுதியிருந்தார்கள் என்றால், கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு தடியை எடுத்து அந்த தடியிலே தான் இந்த இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் எழுதி அந்த தடியைத்தான் அவர்கள் கொண்டு போவார்களாம். அப்ப அந்த கோலை கொண்டு போகும் பொழுது அவர்கள் இறை வார்த்தையை கொண்டு போகிறவர்களாக இருப்பார்கள். அப்ப கோல் எதற்கு அடையாளம் என்றால் இறை வார்த்தைக்கு அடையாளம். அப்ப கடவுள் இப்பொழுது மோயிசனுக்கு சொல்ற உன் கோலை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னால் இறை வார்த்தையோடு வா, இறைவனுடைய வல்லமையோடு வா, இறை வார்த்தையோடு நீ வா,
அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ அற்புதம் காண போகிறாய் என்பதற்கு அடையாளமாகும். அப்ப நானும் நீங்களும் எடுத்து செல்ல வேண்டிய கோல் என்னவென்றால் இறை வார்த்தை தான். சோ இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை வைத்து இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே அரும்பெரும் காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அப்ப நானும் நீங்களும் வைத்திருக்க வேண்டிய கோல் எப்பொழுதும் என்னவென்றால் இறை வார்த்தை என்கிற கோல் ஆகும். சரி, அப்ப இறைவனுடைய வார்த்தைக்கு அடுத்த கேள்வி, கடவுளுடைய வார்த்தைக்கு அல்லது கோலுக்கு இருக்கின்ற 2 முக்கிய குணங்கள் எவை என்பதை அடுத்த கேள்வியாகும். சரியோ, கடவுளுடைய வார்த்தைக்கு அல்லது அந்த கோலுக்கு 2 குணம் இருந்தது. ஒன்று எதிர்மறையாகவும் செயல்பட்டது, நேர்மறையாகவும் செயல்பட்டது. அதாவது இஸ்ராயேல் மக்களுக்கு தீங்கிழைக்க வந்த பொழுது அது என்ன செய்தது என்றால் தீங்கிழைக்க வந்ததுக்கு தீங்கிழைத்தது. இப்பொழுது இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அந்த கோல் என்ன செய்கிறது என்றால் இஸ்ராயேல் மக்களுக்கு நன்மையாக செயல்படுகிறது. சரியோ, அப்ப இந்த கோலுக்கு 2 விடயம் இருந்தது. ஒன்று நல்லதை தீமையாக மாற்றுகிறது, இன்னொன்று நல்லதாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றது. 2மே வாழ்வளிக்கின்ற ஒன்றுதான். ஆனால் ஒன்று எதிர்மறையாக செயல்படுகிறது, இன்னொரு பக்கம் நேர்மறையாக செயல்படுகிறது. அதுபோல கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிற 2 முக்கியமான குணங்கள் என்னவென்றால், ஒன்று நம்முடைய பாவத்தை அது சுட்டி காட்டுகிற தன்மை இறை வார்த்தைக்கு இருக்கிறது. 2வது நமக்கு வாழ்வளிக்கின்ற வல்லமை இறை வார்த்தைக்கு இருக்கின்றது. சரியா? ஒன்று பாவத்தை சுட்டி காட்டும் வல்லமை, 2வது வாழ்வளிக்கும் வல்லமை. இதிலே நிறைய மக்கள் இன்றைய காலங்களிலே பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்களுக்கு ஒரு ஆறுதலுக்குரிய இறை வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இறை வார்த்தை வளர்கிறது என்று நாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கூடுதலாக பார்த்திருந்தால் நாம் பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் அவர்களுக்கு ஒரு சாதகமாக, அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விடயத்தை தான் கூட தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையை அவர்கள் தேட அது அவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இல்லாமல் இருக்கிறது. சரியோ, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக வானத்தை திறப்பார், அதை செய்வார், இதை செய்வார் என்றால் நாம் எல்லாரும் அல்லேலூயா சொல்லி பெரிய உற்சாகமா இருக்கிறோம். ஆனால் இதே நேரத்திலே நீங்கள் மாறுங்கள், இல்லை என்றால் கடவுள் உங்களை தண்டிப்பார், அல்லது கடவுள் நீங்கள் இதை இப்படி மாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள், இதை விடுங்கள், இது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது அவ்வளவு உற்சாகமாக அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த 2யுமே நாங்கள் சரிசமமாக வைத்திருந்தால்தான் உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வளர முடியும். ஒரு பக்கம் கடவுளே எனக்கு நீர் என்ன சொல்லுகிறீர், நான் என்ன மாற வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாரும், அது ஒரு பக்கம் ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அடுத்தது கடவுள் எனக்கு என்ன ஆறுதல் கொடுக்கிறார் என்பதை இறை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்வது. இந்த 2மே ஒரு விசுவாசிக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த 2யுமே இறை வார்த்தையை வைத்தான் கடவுள் செய்கிறார். இறை வார்த்தையை வைத்து 2யும் கடவுள் செய்து கொண்டே இருப்பார். இந்த 2யுமே நாங்கள் இறை வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பின் பாருங்கள், விடுதலை பயணம் 17 6வது இறை வார்த்தை ஒருவர் வாசிக்கலாம். விடுதலை பயணம் 17 6வது இறை வார்த்தை. இதோ நான் அங்கே உரையில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன், அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். சரி, போதும். அப்ப இப்ப மோயிசனுக்கு கடவுள் என்ன சொன்னார் என்றால், நான் அந்த ஓரேபில் உள்ள பாறையிலே என்ன செய்வாராம், உனக்கு முன் நிற்பேன் அப்படி என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரியோ, இப்ப ஏன் கடவுள் இப்பொழுது நான் உனக்கு அந்த பாறையின் முன் நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்? ஒன்று. 2வது, அந்த நைல் நதியில் அடித்த நான் உனக்கு கொடுத்த அந்த கோலையும் நீ கொண்டு வா அப்படி என்று ஏன் கடவுள் சொல்லுகிறார் என்றால், இந்த அற்புதம் என்பது மோயிசனால் நடந்த அற்புதம் அல்ல, இறைவனால் நடந்த அற்புதம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும், இது மோயிசனால் நடந்தது அல்ல, இது கடவுளால் தான் நடந்தது என்பது முக்கியமான ஒரு விடயமாக அவர்கள் அறிய வேண்டும். இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறான் மோயிசனுக்கு, ஓகே, நான் அந்த பாறையிலே உனக்கு முன் நிற்பேன், நீ அந்த பாறை அடி அப்படி என்று சொல்லுவார். சரியோ, சோ முதலாவது அதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், இந்த தண்ணீர் வருவதற்கு யார் காரணம் என்றால் கடவுள் தான். 2வது நாம் கற்றுக்கொள்கின்றோம், கடவுள் இல்லாத இடத்திலே நாம் போய் அடிச்சு கொண்டிருந்தோம் என்றால் அங்கு தண்ணீர் வர முடியாது. சோ அதனால கடவுள் ஒரு இடத்திலே எங்களுக்காக செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், கடவுளோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும், செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் எங்களுக்காக நிற்க வேண்டிய இடத்துல நிற்பார், போக வேண்டிய இடத்துக்கு எங்களுக்கு முன்னே போவார், வழி நடத்த மாதிரி எங்களை வழி நடத்துவார்.
கடவுள் அங்கு நின்றாலே ஒழிய, நாம் செய்கிற ஒரு விடயத்திலே கடவுள் அங்கோடு இருந்தாலே ஒழிய அதிலே நிறைவான ஆசீர்வாதத்தை காண முடியாது. அங்கு தோல்விதான் ஏற்படும், அங்கு பிரச்சனை தான் வரும். அதனால கடவுள் ஒவ்வொரு விடயத்திலும் நம்மோடு நிற்க வேண்டியது அவசியம். அப்ப கடவுள் மோயிசனுக்கு சொல்லுகிறார், நீ அந்த பாறை அடி, நான் உனக்கு முன் அங்கே நிற்பேன் அப்படி என்று. அதுபோல ஆண்டவரும் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் இவ்வாறு இருங்கள், இவ்வாறு வாழுங்கள், செய்யுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப அது போல நாம் செய்யும் பொழுது கடவுள் அங்கு நிற்பார். முக்கியமாக நமக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவரே நீர் அந்த இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும், நீர் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்க வேண்டும். மிக மிக அவசியம். இந்த பணியில் உள்ளவர்களுக்கு கூட நான் அடிக்கடி சொல்லுவதும் அதுதான். எப்பொழுதும் நீங்கள் ஒரு பணி என்று வரும் பொழுது, நீங்கள் பாடப் போகிறீர்களா, ஜெபிக்க போகிறீர்களா, அல்லது ஏதாவது செய்ய போகிறீர்களா, நீங்கள் அதுக்கு முன்பே வீட்டிலே செய்ய வேண்டிய செபத்தினுடைய முக்கியமான பகுதி, ஆண்டவரே நான் இந்த பாடலே பாடுகிறேன், நீர் அங்கு என்னோடு இரும், உங்களுடைய பிரசன்னம் அந்த நேரத்தில் என்னோடு இருப்பதாக என்றது மிக அவசியம். என்றால் கடவுள் அங்கு இருந்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக மாறுமே தவிர நாம் எங்களுடைய சக்தியை வைத்து நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் மக்களுக்கு கொண்டு வர முடியாது. சரி, இப்ப கடைசி பகுதி நாம் வந்திருக்கிறோம். என்னவென்றால் 17ஆம் அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தை ஒருவர் வாசிப்போம். 17ஆம் அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தை. மன்னிக்கணும் தவறாக நீங்க இந்த கேள்வியை மாத்த இல்ல, 12வது கேள்வி. ஓகே, தேங்க்ஸ். பாக்குற வைக்க இஸ்ரவேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. சரி, போதும், குட். அப்போ அந்த இடத்துக்கு 2 பெயர் வைக்கப்படுகின்றது. மாசா என்றால் மாசா என்றும் மெரிபா என்றும் 2 பெயர் அங்கே வைக்கப்பட்டது. மாசா என்றால் என்ன அல்லது மெரிபா என்றால் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கு நடந்த சம்பவம் தான். மாசா என்றால் சோதனை, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காத நிலை என்பதுதான் மாசா என்று அர்த்தமாகும். அதாவது கடவுளை சோதிப்பது என்றால் மாசா. 2வது மெரிபா, இது எபிரேய வார்த்தை. மெரிபா என்றால் சண்டை போடுவது, மோயிசனோடு சண்டை போட்டார்கள். சரியோ? இப்ப மாசா என்றால் இறைவனை சோதிப்பது, மெரிபா என்றால் சண்டை போடுவது. இந்த பெயரே அந்த இடத்துக்கு வைக்கப்பட்டதாம். சரியோ? அவர்கள் அந்த இடத்திலே அவ்வாறு செயல்பட்டதுனாலே அந்த இடம் மாசா என்றும் மெரிபா என்றும் அழைக்கப்பட்டது. இப்ப கடைசி கேள்வி என்னவென்றால், ஏன் மோயிசன் அந்த இடத்துக்கு மாசா மெரிபா என்று பெயர் வைக்க வேண்டும் அல்லது பெயரிட்டு அழைத்தார் என்றுதான் எங்களுடைய இன்றைய தியானத்தினுடைய கடைசி பகுதி. எதற்காக அதை மோயிசன் அப்படி ஒரு பெயரை வைத்து அழைக்க வேண்டும்? ஏன் அப்படி அவர் அதை செய்தார்? அதாவது நல்ல ஒரு கடவுள் தண்ணீரை கொடுத்தார் அப்படின்னு பெயர் வைக்கல. சரியோ? மாசா மெரிபா என்றால் கடவுள் மேல் இவர்கள் சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் சண்டை பிடித்தார்கள் என்ற பெயரை அங்கு மோயிசன் வைத்தாரே தவிர கடவுள் அற்புதம் செய்த ஒரு பெயர் அங்கு வைக்கப்படவில்லை. நாங்களே இருந்தால் சில நேரம் கடவுள் அற்புதம் செய்த பெயரை நாம் வைத்திருப்போம். கடவுள் பாறையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார் அப்படின்ற ஒரு பெயரை வைத்திருப்போம். ஆனால் மோயிசன் மாசா மெரிபா, கடவுளை சோதித்தார்கள், சண்டை போட்டார்கள் என்ற ஒரு பெயரை அந்த இடத்துக்கு வைத்தார். அது ஏன் வைத்தார் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், முதலாவது, இந்த இஸ்ராயேல் மக்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த விடயத்தை மறக்க கூடாது. ஒன்று, தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் இவர்கள் சந்தேகப்பட்டவர்கள் என்றதை தலைமுறை தலைமுறையாக மறக்கக்கூடாது. அப்ப இன்றைக்கும் அந்த இடத்திலே அந்த பேர் தான் இருக்கிறது, மாசா என்ற பெயர் தான். அப்ப இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைக்கு பிறகு வந்த யூத தலைமுறைக்கு அந்த இடத்துக்கு போனால் தெரியும், மாசா என்ற பெயர் இதுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், எங்களுடைய மூதாதையர்கள் இறைவன் மேல் சந்தேகப்பட்டார்கள். சரியோ? 2வது மெரிபா என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் இறைவன், அதாவது இறைவனுடைய வழிநடத்தலை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனை வழிநடத்தினர்களோடு சண்டை போட்டார்கள். இது அவர்கள் மறக்கவே கூடாது. தலைமுறை தலைமுறையாக அது அவர்களுக்கு ஞாபகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே மோயிசன் அந்த பெயரை அதிலே வைக்கிறார். தெரியும்?
இப்ப கேள்வி என்னவென்றால், எதற்காக இவர்கள் தலைமுறை தலைமுறையாக அதை மறக்க கூடாது? தலைமுறை தலைமுறையாக ஏன் அதை அவர்கள் நினைக்க வேண்டும்? ஏனென்றால் எப்பொழுது அடுத்த தலைமுறையும் இதே பிழையை விட போகிறதோ அப்பொழுது அவர்கள் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட போகிறார்கள். அப்ப முதல் தலைமுறை விட்ட பிழையை இரண்டாவது தலைமுறை விடக்கூடாது. அதற்காகத்தான் மோயிசன் என்ன செய்கிறார் என்றால், முதல் தலைமுறை விட்ட பிழையை இரண்டாவது தலைமுறை விடாமல் இருப்பதற்காக முதல் தலைமுறை விட்ட பிழையை இரண்டாவது தலைமுறைக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப இரண்டாவது தலைமுறை வரும் பொழுது அவர்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய மூதாதையர்கள் கடவுள் மேல் சந்தேகப்பட்டது போல நாங்களும் சந்தேகப்படக்கூடாது. எங்களுடைய மூதாதையர்கள் இறை வழிகாட்டிகளோடு சண்டை பிடித்தது போல நாங்களும் இறைவாக்கினர்களோடு சண்டை பிடிக்க கூடாது. நாங்கள் நம்பிக்கையில் வளர வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே முதலாவது அந்த இடத்துக்கு அவ்வாறு பெயர் வைக்கப்படுகிறது. சரியோ? இப்ப நமக்கும் என்ன பாடம் தரப்படுகிறது என்றால், எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே கூட எங்களுடைய மூதாதையர்கள் விட்ட பிழைகளை நாங்கள் விடக்கூடாது. அந்த பிழைகள் நமக்கு தெரியுமாக இருந்தால் அந்த பிழைகளை நாங்களும் விடாமல் அதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வராமல் போனோம் என்றால் மூதாதையர்கள் அனுபவித்த துன்பத்தை நாங்களும் அனுபவிக்க போகின்றோம். அவர்கள் வழியாக நமக்கு கடத்தப்பட்ட தீமைகளை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகின்றோம், கொடுக்க போகின்றோம். சோ அதனாலே எங்களுடைய மூதாதையரிடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே ஒரு ராங்கி இருக்குது, அவர்களிடத்திலே ஒரு பொய் சொல்லுகிற குணம் இருக்கு, அவர்களிடத்திலே ஒரு கடினமான உள்ளம் இருக்குது, அவர்களிடத்திலே பாகுபாடு பார்க்கிற தன்மை இருக்குது. அப்படி என்றால் அது நமக்குள்ளும் அது இருக்கதா என்று தெரிந்தால் இல்லை, அது எங்களுக்குள் வரக்கூடாது, அது வேண்டாம் எங்களுக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து அதை விட்டு விட்டாலே ஒழிய கடைசி வந்தாலும் எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. சரி, அது முதலாவது. இரண்டாவது என்ன காரணம்? இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், கடவுள் வழிநடத்திய இந்த மக்கள் கடவுள் மேல் சந்தேகப்பட்ட பொழுதிலும், இறைவன் கொடுத்த இறைவாக்கினர்களோடு அவர்கள் சண்டை போட்ட போதிலும் கடவுள் என்ன செய்தார் என்றால், அவர்கள் மேல் கோபித்து அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டினார். சரியோ? அதுவும் தலைமுறை தலைமுறையாக மறக்கக்கூடாது. எங்களுடைய மூதாதையர்கள் சந்தேகப்பட்ட பொழுதிலும் சண்டை பிடித்த பொழுதிலும் கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டினார். இரக்கம் காட்டி பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார் என்பதும் அவர்கள் மறக்கக்கூடாது. அப்ப இதுல இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், கடவுளுடைய இரக்கத்தை இவர்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த இடத்திலே மாசா மெரிபா என்ற பெயர் வைக்கப்படுகிறது. இப்ப இதுல பார்த்தீர்கள், இப்ப மோயிசன் பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார் என்ற பெயர் மட்டும் வைக்கப்பட்டிருந்தால் அவருடைய தலைமுறைகளுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் சண்டை பிடித்தார்கள் என்பதும் கடவுள் மேல் சந்தேகப்பட்டார் என்பதும் தெரியாமல் போயிருக்கும். இப்பொழுது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், சண்டை பிடித்தார்கள் என்றது மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப தலைமுறை என்ன கேள்வி கேட்க போகிறது என்றால், எங்களுடைய மூதாதையர்கள் சண்டை பிடித்த பொழுதும் சந்தேகப்பட்ட பொழுதும் கடவுள் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது புதிய தலைமுறைக்கு வரும். என்றால் சண்டை பிடித்த பொழுது இப்ப கடவுள் என்ன செய்தார், சந்தேகப்பட்ட பொழுது கடவுள் என்ன செய்தார், அவர்களை தண்டித்தாரா, அப்ப என்ன செய்தார் என்று கேட்டால் பதில் இல்லை, பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அப்ப கடவுள் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டி இருக்கின்றார். அப்ப நாங்களும் அந்த கடவுளுடைய இரக்கத்தை பெறக்கூடிய விதமாக வாழ்ந்தோம் என்றால் இறைவன் எப்பொழுதும் எங்களை அவருடைய இரக்கத்திலே வைத்திருப்பார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த இடத்துக்கு இது போன்ற பெயர் சூட்டப்பட்டது. அப்ப இன்றைக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு அது ஒரு படிப்பினையாகவே இருக்கின்றது. மாசா மெரிபா என்றாலே தாங்கள் சந்தேகப்பட்டோம், சண்டை பிடித்தோம், இருப்பினும் கடவுள் எங்களுக்கு இரக்கம் காட்டினார். சோ அதைதான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வேதாகம படிப்பிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே கடவுள் யார், எப்படி இருக்கிறார் என்றால் நிறைவளிக்கும் இறைவனாக இருக்கின்றார் என்றுதான் நாங்கள் பார்த்தோம். அதாவது நாங்கள் பல முறை விசுவாசத்திலே தளர்ந்து விடுகிறோம், நாம் தடுமாறி போகின்றோம், இருப்பினும் கடவுள் எங்களுக்கு நிறைவளிக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். நாம் முதலாவது செபிப்போம். இன்றைய விடயத்துக்காக செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தேவரீர் தாமே இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி.
நீர் தெரிந்தெடுத்த மக்களை வெற்றியோடு வழி நடத்துவதற்காக தெரிந்தெடுத்தீர். அவர்கள் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் வந்த பொழுதும் நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அற்புதம் செய்தீர். அன்பின் ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் தாகம் எடுத்த பொழுது நீர் பாலைவனத்திலும் ஆண்டவரே மிக மிக பாலை நிலம் போன்ற அந்த இடத்திலும் பாறையை பிளந்து தண்ணீர் அவர்களுக்கு குடிக்கும்படி நீர் செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைக்கும் நீர் ஆண்டவரே எப்படிப்பட்ட பாலை நிலம் போன்ற சூழல் இருந்தாலும் அதிலே நீர் எங்களுக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய கடவுள், வாழ்வளிக்கக்கூடிய கடவுள். ஆண்டவரே, தண்ணீரே வர முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட நீர் எங்களுக்கு அதிலிருந்து தண்ணீரை கொடுக்கக்கூடிய கடவுள். எங்கள் வாழ்க்கைக்கு எந்த நன்மைகளும் வர முடியாத என்ற சூழல் இருந்தால் கூட நீர் நன்மையை எங்களுக்காக திறந்து வழி நடத்துகிற கடவுள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு மோயிசனோடு பேசினீர், அதுபோல இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறீர். அன்றைக்கு அந்த மோரிவா மலைக்கு முன்னாலே நீர் நின்றீர், அதுபோல இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணும்படி நீர் செய்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அதுபோல நாங்கள் மீண்டும் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் எல்லா நேரத்திலும் நீர் அன்றைக்கு மோயிசனுக்கு கூறியது போல அந்த மலைக்கு முன்பதாக நீர் நின்றது போல எப்பொழுதும் எங்களோடும் இருந்து நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களோடு வந்து நாங்கள் செய்யும் அனைத்திலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. வல்லமையின் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள், நீர் தெரிந்து கொண்ட மக்கள் உம்மேல் சந்தேகப்பட்ட பொழுதிலும் சண்டை பிடித்த பொழுதிலும் நீர் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்களுக்கு இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள் என்பதை நீ நிரூபித்துக் கொண்டே இருந்தீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலும் அன்பின் கடவுளே, எங்கள் தவறுகள் எல்லாம் மன்னித்தரலாம். நாங்கள் எங்கெல்லாம் உமக்கு புறமுது காட்டியிருக்கின்றோமோ, கீழ்ப்படியாமல் சந்தேகப்பட்டிருக்கிறோமோ, அன்பின் கடவுளே எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அற்புதத்தின் கடவுள், அதிசயத்தின் கடவுள். எங்களை தெரிந்தெடுத்ததே நீர் எங்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதற்காக, எங்களை சிறப்பாக வாழ வைப்பதற்காக. அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் எங்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரே தலை நிமிர்த்தி உமக்கு எதிராக செயல்பட்டோமோ, வணங்கா களத்துள்ளவர்களாக நின்றோமோ, எங்களை மன்னித்து இந்த நேரத்திலே நிறைவாக ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் வளமான வாழ்வையும் பெற்று இந்த உலகத்திலே உமக்கு சான்று பகர ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும். தூய ஆவியின் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து அனுதினமும் எங்களை வழி நடத்தும். தூய ஆவியானவருடைய வழி நடத்தலை நாங்கள் கண்டு உணரவும் அதை கீழ்ப்படிந்து வாழவும் பரிசுத்த ஆவியானவரை எங்களை பலப்படுத்தி வலுப்படுத்தி வல்லமையினால் நிறைத்து வழி நடத்துவீராக. வல்லமையின் ஆண்டவரே, இது இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் விட்ட தவறுகளை நாங்களும் விடாமல், எங்கள் மூதாதையர்கள் வழியாக நமக்குள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் தீமைகளை கடத்தி விடாமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை நாங்கள் கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய பார்வையிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்குள் இருக்கிற குறைகள் என்ன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்களும் எங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் போல அவ்விசுவாசமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட நல்ல விடயங்களை நாங்கள் கை கொண்டு முன்னேற எங்களை ஆசீர்வதித்தரலாம். இதோ இந்த நாளில் இதில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல இவர்களுடைய வாழ்க்கையில் கூட இவர்கள் வனாந்தரம் போன்ற பாலைநிலம் போன்ற பாதையில் இப்பொழுது நடந்து வரலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம், இன்றைக்கு நாங்கள் தியானித்த தியானத்தின் நிமித்தம் இவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும். பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது போல இவர்களுக்காக பாதைகளை திறந்து தந்தரலும். புதிய பாதைகள் இவர்களுக்காக உருவாக்கப்படட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், நோய்கள் நீங்குவதற்கான ஆசீர்வாத வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்கள் வழியாக இவர்களுடைய அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.